வயநாடுல நடந்த துயர் சம்பவம் அங்க எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அது எல்லாருடைய உள்ளத்திலயுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அங்க 400க்கு கிட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னும் 600 மக்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. இன்னும் அங்க மீட்பு பணி நடந்துகிட்டே தான் இருக்கு. அங்க வீடுகள் இருந்த சுவடே இல்லாம போயிட்டு இருக்கு. அங்க ஏற்பட்ட அந்த பாதிப்புல கூட ஒரு அதிசயம் நடந்தது. என்ன தெரியுமா? அங்க ஒரு குடும்பத்துல பாட்டி இருக்காங்க. அவங்களோட குடும்பமும் வெள்ளத்துல அடிச்சு கொண்டு போகப்படுது. அப்போ அந்த பாட்டி தன்னோட உயிரை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துல யாருமே இல்ல. ஆனா அவங்களுடைய பேத்தி உயிரோட இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால அந்த பேத்திய கூட்டிட்டு அவங்க அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. வெளியே வந்து சரி ஒரு வழியை தேடலாம் அப்படின்னு போகும்போது காட்டு பக்கம் போறாங்க. காட்டு பக்கம் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா அங்க 3 யானைகள் வந்து நிக்குது. அந்த பாட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல ஒரு கொம்பன் யானையும் இருந்தது, 2 யானைகள் அது கூட இருந்தது. அதனால நாங்க அந்த யானை கிட்ட கேட்டோம் எங்களை உயிரோட விட்டுரு அப்படின்னு. அந்த யானையும் அதற்காக அழுதுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா அந்த பாட்டியும் அந்த குழந்தையும் அங்கேயே தங்கிடுறாங்க. மறுநாள் காலையில மீட்பு குழு வர்ற வரைக்கும் அந்த யானை அங்க இருந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த யானை போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாங்க, இந்த யானைகள் தான் எங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும், நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நிலை இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் யார உயிரோட வச்சிருக்கணுமோ அவங்கள உயிரோட வச்சிருப்பான். அல்லாஹ் சொல்றான், மறுமையை நீங்க பொய்யாக்குறீங்களா? எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட தவணை இருக்கு. அந்த தவணையில ஒரு நொடியும் முந்தவோ பிந்தவோ முடியாது. அந்த நொடி வர்ற வரைக்கும் உயிரை அல்லாஹ் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்றான். இதே மாதிரிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் மேல கோபம் கொண்டு வர்றவங்களா இருக்காங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறான். என்ன தண்டனை? ஒரு பெரிய திமிங்கலம் அவங்கள முழுங்கி. அப்படி இருக்கும்போது அவங்களை சுத்தி முழுக்க இருட்டா இருக்கு. அவங்க உயிர் தப்பிக்க வழியே இல்ல அப்படின்னு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு. யா அல்லாஹ் நீயே தூய்மையானவன், எங்களை காப்பாத்திரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்களோட துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால அவங்கள காப்பாத்தினேன். இதே மாதிரிதான் முஃமினான மக்களை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்மளை சுத்தி இருட்டா இருந்தாலும், நம்ம உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் அல்லாஹ் யாரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறானோ நிச்சயமா அவங்களை காப்பாத்துவான். நம்ம உதவி கேட்க வேண்டியதெல்லாம் அல்லாஹ்விடம் மட்டும்தான். இவ்வளவு பெரிய துயர் சம்பவத்துல கூட இந்த ஒரு செய்தி நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. யானை அழுததாக அந்த பாட்டி அங்க பதிவு செய்யறாங்க. அப்போ விலங்குகள் கூட மனிதர்களுக்காக எவ்வளவு இறக்கப்படுது. ஆனா மனிதனா இருக்க நம்ம இன்னொரு மனிதனை பார்த்து இறக்கப்படுறது இல்ல. வயநாட்டுல தானே அந்த சம்பவம் நடந்தது. நான் இங்க நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆதமுடைய பிள்ளைகள் தான். உலகத்துல இருக்க எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். நம்ம நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சகோதர சகோதரிகளை கேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டிய கடமையில நம்ம இருக்கணும். அவங்க மேல இரக்கம் காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உயிர்கள் மேல அன்பு செலுத்தாதவங்க கிட்ட அல்லாஹ் அன்பு செலுத்த மாட்டான், கருணை காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சோ இன்ஷா அல்லாஹ் மனிதர்கள் மேல அதிகமா கருணை காட்டுவோம். அந்த மக்களுடைய நல்ல வாழ்வுக்காகவும் ஆறுதலுக்காகவும் அல்லாஹ் கிட்ட துஆ செய்வோம். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்வோம். பிசிக்கலா நம்மளால உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பா அந்த உதவியை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். எல்லா உயிர்களையும் சமமா நினைப்போம். அதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.